நான்லாம் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்பொழுது அங்கே அந்த பாஸ்டர் அப்படி தான் பாருங்க, ஸ்தோத்திரம் டேய் போய் பாட்டில் ஆரம்பிடா அப்படின்ற. நான் போய் பாட்டு எல்லாம் படித்து ஸ்தோத்திரம் எல்லாம் செய்வேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஜெப விட்ட தூப்பேன், பாய் விரிப்பேன். 100 ஜனங்கள் வருவாங்க, 100 பேருக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு வைப்பேன். அவருக்கு தனி குழம்பு வைக்கணும். ஒரு பொம்பளை தோத்து போவா. அதே அப்படி 1991 97 வரைக்கும் அந்த பாஸ்டருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்த யாரு? நான் தான். அங்கே சகோதரிமார்கள், கல்யாணம் முடிக்காத சகோதரிமார் இருப்பாங்க, நானும் அந்த ஐயாவும் தான் இருப்போம். இந்த சகோதரிமார் வந்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ. நம்ம சோறு கறி ஒன்று நினச்ச வேண்டாம், பொங்க வேண்டாம். ஒரு சமயம் பாருங்க, மீன் வாங்கிட்டு வந்தேன். அது பாஸ்டர் என்ன செஞ்சார்னா, டேய் உன்னை யாரும் அந்த மீனை வாங்கிட்டு சொன்னா, இந்த மீன் எனக்கு வேண்டாம், இந்த மீன் ஒன்று கொடுத்துட்டு வேறு மீன் வாங்கிட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டாரு. வெட்டி தந்துட்டாப்ல. இப்போ இவர் இந்த மீன் வேண்டான்ட்டாரு. நான் மீன்காரிட்ட போனேன், ஏமா அந்த மீன் வேண்டாங்க, எனக்கு ராஜாராணி தான் தெரியுமா, சிகப்பா ஒரு மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீன், இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. உடனே அந்த சிகப்பு மீன் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மீனெல்லாம் மாற்ற முடியாது, வேணா தொட்டு கொண்டு வா நான் தரேன், மீன் நான் மாற்ற மாட்டேன்ட்டா. உடனே பக்கத்தில் எங்கள் தாய் மாமா மகா, எங்கள் மைனி, அவங்க வேற சபைக்கு போகிறவங்க, அவங்கள்ட்ட போனேன். இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து இப்படி நினச்சிட்டாங்க, இந்த மீன் வேண்டாம், அந்த மீன் தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வேற என்ன செஞ்சாச்சு, உரிச்சாச்சு, வெட்டியாச்சு. இப்போ மீன் வந்து மாற்ற மாட்டேங்கப்பல, நான் என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, அந்த மீன் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்? அப்படி இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன், இந்தா அதை துட்டை நான் தரேன், நீ உங்கள் பாஸ்டர் சொன்ன மீனை வாங்கிட்டு என்ன செஞ்சிடு, உங்கள் பாஸ்டருக்கு வாங்கி ஒன்று கொடுத்துரு சொல்லி, நான் அந்த அன்றைக்கி அந்த மீனை எங்கள் மைனிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு மீனை வாங்கிட்டு இப்போ அங்கே ஜெபூட்டுக்கு போகிறேன். இப்போ அந்த பாஸ்டர் கேட்குறாரு, டேய் ஃபஸ்ட்டு வாங்கின மீனுங்கடா. ஐயா அதுதான் நீங்கள் விற்க சொல்லிட்டீங்களா? நான் அதனால அந்த மீன் கரெக்டை விற்றுட்டு இப்போ நான் வேற மீன் என்ன செஞ்சிருக்கேன், நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். இல்லை இந்த மீனை கூட கொடுத்துட மாட்டேன், வேற மீன் வாங்கிட்டு வா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி ஒரு ஊழியக்காரனை ஒருத்தரை நடத்தினா அவன் செவி கொடுப்பானா, கீழ்ப்படிவானா? யோசித்து பாருங்க. சொந்த பொண்டாட்டி கூட கேட்க மாட்டான். ஆனா எங்களை பரிசுத்தவான்கள் அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானா, அவன் கீழ்ப்படுகிறானா,